ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் சேர முடியாது, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ ஆல்ரெடி வேறு ஏதோ முடிவு பண்ணி வச்சு நின்றுட்டுருக்கான் போல். அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினை உன்னை என்ன நான் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன் நினச்சிட்ருக்கியா? உன் குடும்பம் என்னோட அம்மாவுக்கு பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ தான் எனக்கு ரீபே பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே கிட்னாப் பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் நீ எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, என்ன இங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே தேவையில்லாமல் பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. அவள் காரை விட்டு வேற இறங்க போகிறேன்னு சொல்கிறா. சரி இறங்கி குதி சாவு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். இவள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசவும் அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. வேகமாக காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் கையை கட்டி போட்டுட்டு அங்கே அவனோட ஷர்ட்டை கழட்டி அவள் வாயுமே கட்டி வச்சிடுறான். பேசாமல் அமைதியவா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு இவனோட இப்படிப்பட்ட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குன்றத விட ஷாக்காக இருக்குன்னு சொல்லலாம். அவர் ரொம்பவே கண்ணு கலங்கி போய் அவனை பார்த்துட்ருக்கா. பிறகு ஹீரோவிட வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப கலக்கத்தோடவே இருந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதுன்னு நினச்சி அந்த பொண்ணுங்களுக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது. அப்புறம் ஹீரோ இவளங்க கடத்தி கொண்டு போயிட்டுருக்கான். பார்த்தா அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அவளை இப்படி பண்ணுறதுல அவனுக்குமே விருப்பம் கிடையாது. இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணுறது, அம்மாக்காக அவன் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறான். அவளை அங்கே கடற்கரைக்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் என் கையை கழட்டி விடு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கத்திட்டுருக்கா. கையை கழட்டி விட்டதுமே ஐயோ என்னை காப்பாத்துங்க, இவனை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரெண்டு பசங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறா. ஹீரோ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, போய் போட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகே பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, இது என்னோட ஏரியா, நீ இங்கே கத்தி கூப்பாடு போட்டேன்னா உன்னை யாரும் காப்பாற்றிடுவாங்களா, ஒழுங்கா என் கூட சேரு அப்படின்றத சொல்லி அவளை அம்மு பண்ணி இழுத்துட்டு போகிறான். பிறகு ஹீரோயினோட வீட்டில் அங்கே பையன் அவளை மீட் பண்ணுறதுக்காக கேட்குறான். அப்போ அவங்க என்ன பதில் சொல்ல முடியும், வீட்டில் அவளை ஆளக்கணும் என்னத்தையோ சொல்லி சமாளிச்சு நாங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்க கூட அனுப்பி வைக்கிறோம் அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க பிரதர் அவளை எல்லா இடத்துலையுமே காணும், எனக்கு என்னமோ அவ்வளோ யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களோ என்னமோன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. கண்டிப்பாக நம்ம எதிரி கும்பல் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்குமே ஹீரோவோட குடும்பத்து மேலே தான் டவுட் வந்துட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோட அப்பா ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணிட்டு நீ தானே என்னோட ஒய்ஃபை கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் என் பொண்ணை காணும், நான் என்ன உண்மையில பழி சுமத்துறது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் எதிரியாக இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகட்டும்னு சொல்லிட்டு நடுவில் யாரும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே, வெளி உலகத்துக்கு நம்ம எதிரிகள் மாதிரியே இருக்கலாம், ஆனால் நம்ம சேர்ந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அவன் வம்பு பண்ணி அந்த ஐலாந்து இழுத்து வந்துடுறான். பார்த்தா அங்கே குடியிருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பே போட்டு வச்சிருக்கான். அங்கே ஹீரோயின் வந்ததுமே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கோப்பட ஆரம்பிச்சிடுறான். இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஏன்ட்ட உன்னோட கோவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் உன்னோட ஃபேமிலி பண்ணதுக்கு நீ தான் ரீபே பண்ணி ஆகணும். உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட அம்மாவை ஷூட் பண்ணி இப்போ அவங்க ரொம்பவே உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் கிடக்காங்க, அதுக்கெல்லாம் காரணம் யார், உன்னோட ஃபேமிலி தானே, அந்த வழியை உன்னோட அப்பாவுக்கு நான் ஏற்படுத்த வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஹீரோயின் நாங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். அவள் பாட்டு கோவத்தில் அங்கே கத்திட்டு இருக்கா, இதுக்கு இப்படி இடியட் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக ஒரு குட்டி பையன் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்கன்னு சொல்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த ட்ரெஸ்ஸை எப்படி போட முடியும், இது மென் போடுற மாதிரி இருக்கே அப்படின்றத கேட்குறா. இங்கே மென் போடுறதுன்னா கிடையாது, இதை நீங்கள் தான் யூஸ் பண்ணி ஆகணும், இங்கே அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட்டுக்காக இந்த மாதிரி தான் இருந்தாகணும் அப்படின்றத சொன்னதும் என்ன இப்படி கிரேசியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே, நீங்கள் அந்த சைடில் தான் ரிவர் இருக்குது, நீங்கள் அங்கே போய் குளிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையனுமே அங்கேருந்து போயிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே போய் குளிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அங்கே ஹீரோ வந்ததும் அவனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏய் நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன் உனக்கு என்ன இந்த இடம் எழுதி வச்சிருக்கா அப்படின்றத கேட்டுட்டு அவனுமே அங்கே குளிக்க வந்துட்டு என்னோட முதுகை தேய்ச்சி விடு அப்படின்றத சொல்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்க, நான் என்ன உன்னோட அடிமையா, முதுகெல்லாம் தேய்க்க சொல்லி ஆர்டர் போடுற அப்படின்றத கேட்குறா. சொன்ன வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு பேசினதும் போவட்டுன்னு சொல்லிட்டு திட்டினதும் தண்ணி தூக்கி மேலே எரிஞ்சிட்டு இருக்கான். ஒழுங்கா பண்ணுறியா என்ன அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டான். அவளும் பயந்துட்டே அங்கே முதுகெல்லாம் தேய்ச்சி விட்டுட்ருக்கா. கையை வேற அடிக்க ஓங்குறா. ஏய் இப்போ நீ என்ன பண்ண அப்படின்றத கேட்டதும் நான் ஒன்றும் பண்ணலையே, நான் உனக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறா. ஒரு மசாஜ் வேணாம், நான் சொல்கிறத மட்டும் நீ ஒழுங்கா பண்ணு அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கே முதுகை தேய்ச்சி விட்டுட்ருக்கா. ஹீரோயினுமே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு இந்த பேண்ட்டை துவச்சி கொண்டு வந்துடு அப்படின்றத சொல்லிட்டு போனதும் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றத சொல்லிட்டு அதை தூக்கி எறிகிறா. பார்த்தா தண்ணிக்குள்ளே போகவும் அது வேறு பயமாக போயிடுது. அதுக்கு வேறு போட்டு அடிப்பானேன்னு சொல்லிட்டு வேமா அதை எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நைட் போல் அங்கே சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வேமா தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்ருக்கா. ஹீரோ நான் இப்போ உன்னை சாப்பிட சொன்னேன்னா நீ எதுக்காக இப்போ சாப்பிட்டுட்ருக்க, ஒரு நல்ல ஒய்ஃப் எப்பயுமே ஹஸ்பண்ட் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படின்றத சொல்கிறான். இப்போ எனக்கு எந்த ஹஸ்பண்ட் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும்
கேட்டதும், உனக்கு நான் நல்ல ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். உன்னோட வருங்காலத்தில் ஹஸ்பண்ட்ட ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குல்ல, ஒழுங்கா போய் என்கிட்ட உட்கார் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவன் சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப எனக்கு சேவ் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே சேவ் பண்ணிகிட்டே அவனுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அது ஹீரோவுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிறான். அப்புறம் நைட் வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தா தூங்குறதுக்கு வந்து அங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. முடியல அவளுக்கு, உட்காந்துட்டு இங்கிட்டு போய் தூங்க முடியும். சரி நம்ம உள்ளே போய் தூங்கலான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் தூங்க போகிறா. அங்கே நம்ம ஹீரோவுமே இருக்கான். வந்தா சண்டை வந்துடுது. அப்போ ஹீரோயின் நான் பொண்ணு இங்கே தான் தூங்குவேன், ஒழுங்கா வெளியே போய் தூங்கிருன்னு சொல்லிட்டு அவள் கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ நான் தான் இங்கே தூங்குவேன், நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை போட்டுட்டு அவன்கிட்ட ஹீரோயினா பிறகு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தாங்க உட்காரவே முடியல, கொசு ஃபுல்லாக மேஞ்செடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோவும் போய் அவன் பாட்டு கூல அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் வந்துட்டு அவ்வளோதான் முடியல, மெதுவாக வந்து உள்ளே வந்து அங்கே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. இவன் பார்த்தா இந்த பக்கம் பெறல அந்த பக்கம் பெறலன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கான். அங்கே போர்வை வேற இழுத்து போத்தி படுத்து தூங்கலான்னு பார்க்குறா. பார்த்தா இவன் பேரை இழுத்துங்கிட்டு பிடிச்சி படுத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியோ தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவை பார்த்தா அப்போ வரைக்குமே தூங்காம தான் இருந்திருக்கான், சும்மா இந்த ஆக்டிங் தான் போட்டிருக்கான் தூங்குற மாதிரி. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் உங்களுக்காக நான் சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கேன் லேடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் நீ இப்போ என்ன எப்படி கூப்பிடுற அப்படின்றத கேட்டதும் லேடி அப்படின்றத சொல்கிறான். நீ லேடிலாம் கூப்பிட வேணாம், குன்னே சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் வேணாம், நீங்கள் எங்கள் பாஸோட லேடின்றப்ப நீங்கள் பாஸ் லேடி, நான் அப்படி தான் கூப்பிடுவேன் ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோவை பற்றி அசிங்கமாக திட்டான். அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்றத கேட்டதும் நான் பேசுனது உனக்கு கேட்டுருச்சா அப்படின்றத கேட்கிறா. ஆமாம், இந்த ஐலாண்டில் எல்லாருக்குமே காது நல்லா கேட்கும், மெயினாக வந்து எங்கள் பாஸ்க்கு நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது அவருக்கு நல்லாவே தெளிவாக புரியும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அவன் இல்லாத போது இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அவங்க தப்பிச்சு அங்கே வெளியே வந்து ஓடி வந்துட்டுருக்கா. கரெக்டாக போய் ஹீரோட்டவே மாட்டிக்கிறா. அவன் வம்பு பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்கே வீட்டில் தள்ளிட்டு இப்போ நீ என்ன ஐடியா பண்ணிகிட்ருக்க, என்னோட அனுமதி இல்லாமல் நீ இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட முடியுமா, ஒழுங்காக வந்து இங்கே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பாரு, நான் வந்து ஒரு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கிறதுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அந்த குட்டி பையன் கூட சேர்ந்து அவன் மிளகாலாம் போட்டு அவள் பாட்டு ஸ்டார்ஸெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோவுமே சாப்பிட்றதுக்கு வந்துடுறான். அவன் சாப்பாடை ஒரு வாய் எடுத்து வச்சதுமே பாவம் காரம் தாங்க முடியலை. அப்போ அந்த குட்டி பையனை கூப்பிட்டு இது யார் சமைச்சதுன்னு கேட்டது, இந்த சூப்பை நான் செஞ்சேன், இந்த காட் சாஸ் வந்து லேடி தான் பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும் சரி நீ போ அப்படின்றத சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கே அவளை கூப்பிட்டுட்டு நீ சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஹாட் சாஸ் இருக்கு இல்லையா, அதான் அந்த மிளகா வலி போட்டு செஞ்சது எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்ருக்கான். சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் ஒரு வாய் தான் வைக்கிறா. வாய் வந்துட்டு வெந்து போகிற லெவலுக்கு காரம், அதுக்கு அவளால் எதுவும் பேச முடியல. என்ன டேஸ்ட்டாக இருக்கா, இப்போ சொல்லு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல வச்சுட்டே இருக்கான். அவளுக்கு அழுக வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அவள் பாட்டு தூக்கி அங்கே எரிய ஆரம்பிச்சிடா எல்லாத்தையும். அந்த குட்டி பையன் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதும் உங்கள் பாஸை நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. சரி இங்கே வந்து என்னெல்லாம் ஹேட் பண்ணாதீங்க, நான் எதுவும் பண்ணலை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையன் எடுத்து வச்சுட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் அந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஓலையை தூக்கி பார்க்குறா. பார்த்தா ஹீரோ நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான், ஆள் இல்லை, போய் தொலைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு சிரிச்சதும் ஹீரோ இங்கே சைடில் நின்றுட்டுருக்கான். என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டதும் நான் சும்மா தான் வந்தேன்னு சொன்னதும் ஒம்ப பண்ணி அவன் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கான். என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே மேலே வந்து பார்த்தா ரொம்ப கடலுக்கு மேலே அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அந்த நெஸ்ட் வச்சு பறந்துட்டுருக்கா. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுது, சிரிச்சிட்ருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் அம்மாவுக்கு நடந்தது நினச்சிட்டு அவன் கோவம் ஆகிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு தேவையில்லாமல் இங்கே தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ணாது அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு போகிறான். நீ சரியான ஈவில்றான்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா. அந்த குட்டி பையன்கிட்ட எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஐடியாஸ் வந்து வச்சுட்டே மனசில் இங்கேருந்து வந்து போகிறதுக்கு தூரமாக இருக்குமே, லேடிஸ்லாம் எப்படி போய் அவங்க தேவையான திங்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நிறையா கொஸ்டின் கேட்டால் அவன் எஸ் லேடி அப்படின்றதவே சொல்கிறான். நீ என்ன இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னதும் நான் ஏதாச்சும் பேசினா பாஸ் என்ன பனிஷ் பண்ணிடுவார், நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றத சொல்கிறான். இப்போ போட்டில் தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க, நாளைக்கு கூட போட் போகுது அப்படின்றத சொன்னதும் இவளுக்கு எதுவும் ஐடியா வந்துடுது. அப்புறம் நைட் அங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, என் கூட டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டுருக்கா. அவன்கிட்ட போய் என்ன பேச முடியும். ஹீரோ அந்த சாங்கை போட்டு விட்டுட்டு அங்கே ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோயின் உம்மனே இருக்கா. என்ன வந்து அன்னைக்கு டான்ஸ் ஆடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு என்னமோ ஹாப்பியாக தான் இருந்தேன், ஆனால் அது வந்து பாஸ்ட்டு தான், நான் வந்து இலூஷனில் இருந்திருக்கேன், இப்போ என்னமோ ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சுக்கிறச்சுலன்னு சொன்னதும் அவனுக்கு கஷ்டமாயிருது. எனக்கு இப்போ தூக்கம் வந்துட்டுருக்கு, போய் நீ தூங்கு அப்படின்றத சொன்னதும் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறா. எனக்கு கோவப்படுத்தாதன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அவன் வந்து உள்ளவுமே அங்கே உள்ளே வந்ததுமே இவர் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. நீ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் காதில் வாங்காமல் 2 பேர் காலையும் அங்கே வந்து ஒரு சங்கிலியால் வந்து கட்டி போட்டுட்டு நீ வந்து
பேசாமல் படி என்ன டென்ஷன் ஆக்காமன்னு சொல்லிட்டு படுத்துடுறான். ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. அப்போ பார்த்தா அவன் சாவியை வந்து உள்ளே வச்சுட்டு இருக்கதையுமே நோட்டீஸ் பண்ணிடுறா. எப்படியாச்சும் இவன்ட்டு வந்து இன்னைக்கு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அங்கே அவன் நல்லா அசந்தூனதுமே அவன் இடுப்புலேருந்து அந்த சாவியை எடுத்து அந்த காலை கலட்டிட்டு அந்த போட்டில் வந்துட்டு அவங்க கூட வச்சுருக்காங்க. அந்த கூடைக்குள்ளே ஏறி அவள் தன்னை வந்து மூடி வச்சுக்கிறா. அந்த போட் வந்து கிளம்பும்போது தானுமே தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆயிடுது. அப்போ அங்கே ஆளுங்கெல்லாம் வந்துட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போட்டில் இருந்து எடுத்துகிட்டு கிளம்பும்போது ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிருது. அப்போ அவள் அப்படியே வந்து அசந்து வேற தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ என்ன இங்கே கூட இருக்குது, இதை நம்ம எதுக்காக எடுத்துகிட்டு போகணும், நம்ம கூட்டு போய் அதை வந்து வெளியே வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து போட்டை ரிட்டர்ன் கொண்டு வந்து அந்த கூடையை வந்து இறக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா அந்த வேறு சைடில் போயிடுச்சு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்து அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறா கூடையா. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன தப்பிச்சிட்டியா அப்படின்றத கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் என்னடா இவனோட வாய்ஸாக இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திரும்பி பார்த்தா இவன் நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் ரொம்ப பயந்து அங்கே வந்து திரும்ப அந்த போட்டு ஓடிட்டுருக்கா. ஹீரோ போய் விடுவானா பிடிச்சி இழுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் வரமாட்டா. அந்த கம்பியை வச்சு கட்டி தரன்னு என்னமோ ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி அந்த கடலுக்குள்ளே பிடிச்சிட்டு போய் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். உண்மையிலே ரொம்ப வந்து படாத பாடு படுத்துட்ருக்கான். அப்போ ஹீரோயின் நான் இப்போ என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு என்னை இந்த பாடுபடுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டா. இப்போ நீ எந்த பாவம் பண்ணலை, உன்னோட ஃபேமிலி பண்ண வந்து தப்புக்காக தான் நீ இப்போ பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சிட்ருக்க. இதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக அதுக்கு ரீபே பண்ணணும்னு சொன்னதும் இவ கோவப்பட்டு திட்டவுமே அப்போ ஹீரோவுக்கு வந்து கோமாயிட்டு கிஸ் பண்ணிடுறான். அப்போ அவள் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. என்னவா அரைஞ்சன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பையன் வந்ததோ எதுக்கு வந்து அதை வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் அடிக்கிறது கையை வாங்கிட்டு இருக்கா. நீ அடி நான் கிஸ் பண்ணுவேன்னு சொன்னதும் நீ கிஸ் பண்ணி பாரு நான் உன்னை அடிக்கிறேனே இப்படியே சொல்லிட்டு சண்டை வந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ரொம்பவே அருவருப்பாயிருது. அங்கே வாயை போய் கழுவிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நான் சொல்கிறத கேட்டு ஒழுக்கமாக வீட்டில் வந்து எல்லா வேலையும் கற்றுட்டு ஒழுங்கா பண்ணுற வழியை பாரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கோவமாயிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் ரொம்ப அமைதியாக கவலையோடவே உட்காந்துட்ருக்கா. ரொம்பவே அவன் என்னை இன்சல்ட் பண்ணியிருக்கான், நானுமே வந்து நல்ல பொண்ணு தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் அவனுக்கு நிரூபித்து காமிப்பேன்னு சொல்லி அவங்க ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் ஹீரோ இங்கே அங்கே வந்து விளைவிச்ச திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே வந்து பஜாரில் விற்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்காக அவன் சில வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேற பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவள் வந்து குளிச்சுட்டு அவன் வந்து ட்ரெஸ்ஸை வேற வாஷ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணி இப்போ பேசினான் இல்லையா, ரொம்ப மோசமாக வேற அவட்ட வந்து கிஸ் பண்ணி நடந்துக்கிட்ட விஷயம் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோங்க திரும்ப ரிட்டர்ன் கிளம்பும்போது அங்கே ஒரு சில ஆளுங்கள்லாம் வந்துட்டு அவன் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் அவனுக்கு கையிலையுமே குண்டடி பட்டுருது. அப்போ நம்ம ஹீரோவோட சர்வெண்ட்மே வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணி காப்பாற்றி ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினோட வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாட்ட ப்ளீஸ் என் பொண்ணை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போயுமே உன் பொண்ணு எங்கேயாச்சும் ஊரை தான் சுத்த போயிருப்பா, போன டைம் போன மாதிரி தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஏன் நான் வந்து பொண்ணை பெற்றுட்டேன்ற வாசி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா, அவள் பொண்ணுன்ற வாசி தானே இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவருக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஜின்னு ஒரு பர்சன் நம்ம ஹீரோட அப்பாவை மீட் பண்ணிட்டு அந்த பன்று கார் இல்லையா அந்த ஆள் வந்து சரியான ஒரு பேராசை பிடிச்சாள் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா பற்றி ரொம்ப தப்பாகவே பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஆள் வந்து ஈவில் பிளான் தான் எப்பயுமே வச்சுட்டு இருப்பான், நல்ல மனுஷனே கிடையாது. நீங்கள் தான் ஒரு பர்ஃபெக்டான ஹானஸ்டான பர்சன் சொல்லிட்டு இவர் வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இவர் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவருமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப வந்து கவலையாகவே அங்கே உட்காந்துட்ருக்கா. அப்போ அந்த குட்டி பையை சாப்பாடு கொண்டு வந்துச்சுட்டு சாப்பிட சொல்கிறான். இல்லை எனக்கு வேணான்னு சொன்னதும் இப்போ பாஸ் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு வரதுக்குன்னு சொல்லிட்டு பயத்தில் உட்காந்துட்ருக்கீங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாஸ் வந்து வேகமாகவே வந்து கிளம்பி வந்துடுவார் அப்படின்றத அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தா இன்னுமே நைட்டு ஃபுல்லாக அங்கே சோகமாகவே தான் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அங்கே நைட் போல் கால் வருது. அவங்க ஃபோனில் வந்துட்டு அவங்க அம்மா பற்றி என்ன விஷயம் சொன்னாங்கன்னு தெரியல. அவன் ரொம்பவே வந்து கவலையாயிடுறான். இப்போ போட் எடுங்க நான் இப்போவே கிளம்பணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஜின் போயிட்டு திரும்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்பாவை மீட் பண்ணிட்டு அங்கே வந்து அவர்கிட்ட இவங்களை பற்றி என்ன பேசினாரோ அதே வேர்ட்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு எதிராகவே இங்கே எல்லாத்தையுமே பேசிட்டு நீங்கள் தான் ஒரு பர்ஃபெக்டான பர்சன், நீங்கள் யாரையுமே ஏமாற்ற மாட்டீங்க, கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ரெண்டு பேருமே வந்து டவுட் பட்டாங்க இல்லையா, யாரோ ஒரு ஆள் தான் ஊடால இருந்து நம்மளுக்கு எதிராக வேலை பண்ணுறாங்கன்னு, அந்த ஆளை இந்த ஆள் தானா என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே கோபத்தோடு அங்கே வந்துடுறான் திரும்ப. இப்போ ஹீரோயின் எங்கே போனேன்னு சொல்லி கேட்டதோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட அம்மாவால் திரும்ப இன்னும் நடக்கவே முடியாதான், அதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா, உன்னோட அப்பா தான் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு அவளை பிடிச்சி தள்ளிட்டு இதுக்கெல்லாம் நீ தான் ரீபே பண்ணணும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் இப்போ எதுக்காக இப்போ வந்து முட்டாள் மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்க, என்னோட அப்பா எதுவுமே பண்ணலைன்றப்ப அவர் மேலே ஏன் பழைய தூக்கி போடுற, நீ வந்து
வந்து என்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு கோவமாக நடந்துட்டு இருந்தேன்னா உன்னோட அம்மா திரும்ப நடந்துருவாங்களா? என்னோட அப்பாவை ஹேட் பண்ணுறத நிப்பாட்டு அப்படின்றத சொல்லிட்டு, இப்போ உனக்கு என்ன நான் ரீபே தானே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷர்ட்டை கழட்டி தூக்கி அவன் மேலே எரிஞ்சிட்டு உன்னோட கோவத்தை பூரா தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கே ரொம்ப வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கை.